பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரத்துல 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்கிறது. ஆமென். கவனிங்க, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு, அதாவது மேய்ப்பன் என்ன பண்ணுவாருன்னா, ஆடுகளை எல்லாம் மந்தையிலிருந்து அந்த கதவை திறந்து வெளியே விட்ட பிறகு இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவாராம், ஆடுகளுக்கு முன்பாக நடந்து போவாராம். இல்லையா? எல்லா ஆடுகளுக்கும் முன்பாக நடந்து போவாராம். ஏன் ஒரு மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்பாக நடந்து போகிறார் நீங்க கேட்டீங்கன்னா, சங்கீதம் 23:2 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. ஆடுகளை மேய்ப்பன் எதற்காக முன்பாக போகிறார் கேட்டினா, அதன் தேவைகளை சந்திக்கும்படி. அல்லேலூயா. ஒரு ஆடுக்கு என்னென்ன தேவை? அதற்கு மேய்வதற்கு புல்லு தேவை. அல்லேலூயா. பிறகு அதை குடிப்பதற்கு தண்ணீர் தேவை. இந்த தேவைகளை சந்திக்கும்படிதான் ஒரு மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்பாக போகிறார். அல்லேலூயா. அதே போலதான் இன்றைக்கு உங்கள் தேவைகளை சந்திக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகினால் உங்க தேவைகளை குறித்து நீங்க கலங்காதீங்க, பயப்படாதீங்க. உங்கள் மேய்ப்பர் உங்களுக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த மேய்ப்பன் ஏன் நமக்கு ஆடுகளுக்கு முன்பாக போகிறார் நீங்க கேட்டீங்கன்னா, அதே சங்கீதம் 23:4 சொல்லுகிறது, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஒரு மேய்ப்பனுடைய கோல் தடி, ஏன் ஒரு மேய்ப்பன் கோல் தடி வைத்திருக்கிறார் நீங்க கேட்டீங்கன்னா, நமக்கு ஆடுகளுக்கு விரோதமாய் வருகிற இந்த சிங்கங்களுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் விரோதமாய் அவர் யுத்தம் பண்ணி, அல்லேலூயா, அவைகளிடம் இருந்து இந்த ஆடுகளை காப்பதற்காக தான் ஒரு மேய்ப்பன் தன்னுடைய கைகளில் கோலையும் அவர் கொம்பையும் அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அப்போ ஒரு மேய்ப்பன் அதை பாதுகாக்கும்படி அதற்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். அதே போலதான் வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் நமக்கு மேய்ப்பரா இருக்கிறபடினால அவர் நமக்கு முன்பாக போகிறார். அல்லேலூயா. ஆகையினால் உங்களுக்கு விரோதம் வருகிற எத்தனை பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பிசாசுகள் எத்தனை வந்தாலும் கூட ஆண்டவர் அவைகளோடு யுத்தம் பண்ணி நம்மை அவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. பாருங்க, வசனம் சொல்லுகிறது, உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். தேற்றும் அப்படின்ற வார்த்தை இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல காப்பாற்றும் அப்படின்னு போட்டிருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். அல்லேலூயா. பாருங்க, யோவான் 10:11 சொல்லுகிறது, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. அவர் உங்களுக்காக தம்முடைய ஜீவனையே கொடுப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மேய்ப்பன் தான் இந்த நாள் உங்களுக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறாரு. ஆகையினால தேவையை குறித்து பயப்படாதீங்க, ஆபத்தை குறித்து பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். ஆமென்.